பாஜக தலைவர் நடக்கணும் வந்துட்டு இருக்காரு. இதுக்குள்ள வேறுபாடு நீங்க எப்படி கருதுறீங்க? அவருக்கு நடக்கணும்னு தோணுது, நடக்கிறாரு. எனக்கு போய் சந்தித்து எப்படி வேலை செய்யணும்னு முடிவெடுக்கணும்னு தோணுது, நான் செய்கிறேன். அதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது சார்? அவர் ஒரு கட்சியின் தலைவர், நான் ஒரு கட்சியை வழி நடத்துகிறேன். அவங்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறோம், அவ்வளோதான். சத்தமாக கட்சி தொடங்கி ஒரு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1 கோடி தடவை சொல்லியிருக்கேன் நான், கூட்டணி இல்லை யார் வரும். ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது பதில் சொல்லு. யாரோடும் கூட்டணி கிடையாது, நான் தனித்து. நான் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் நம்பணும், நேசிக்கணும். மக்களை நம்பி மக்களை முழுமையாக நேசிக்காதவன் இருக்க முடியாது. நான் என் மக்களை நம்புகிறேன், நேசிக்கிறேன். அதனால என் மக்களை நம்பி நான் தேர்தலை தனித்து தான் போட்டேன். கூட்டணி கிடையாது வேற. வாக்கு வங்கியை உயர்த்திக்கிட்டே போகிறதில்ல எங்கள் வேலை, வெல்லணும். அதுக்கு தான் பாடுபடுறோம். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கடுமையான உழைப்பு தான். உலகம் பூரா இருக்க தத்துவம் இல்லை. அதனால் கடுமையாக உழைக்கிறோம். நாங்கள் வெல்லுவோம், வெல்றதுக்கு தான் போராடுறோம். அதனால் வாக்கு வங்கியை உயர்த்திக்கிட்டே போகிறதல்ல. ராம்லான் பாய் மாதிரி நான் வளர்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. வளர்ந்து விட்டேன், வென்றுட்டேன்னு சொல்லணும். அதுக்கு தான் பாடுபடும். அது என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கு நேற்றே பதில் சொல்லிட்டேன். திருச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் வச்சு அது ஒரு கொடுமை தான். எல்லாத்தையும் விற்றுட்டீங்க நீங்கள். கல்வி, மருத்துவம், தண்ணீர், கடைசியாக குழந்தைய விற்கிறீங்க. ஏற்கனவே நம்ம தாய்மார்கள் கற்பப்பையை விற்றுட்டாங்கல்ல, வாடகைக்கு விடுறாங்கல்ல. இப்போ குழந்தைய விற்கிறாங்க.